கடலூர் மாவட்டம் சிதம்பரம் முட்லூர் கிராமத்தை சேர்ந்தவர் சந்தோஷ்குமார், வயது 32. புதுச்சேரியில் தனியார் பஸ் டிரைவராக பணியாற்றி வந்தார். இவர் பணி முடிந்து பைக்கில் வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தார். புதுச்சேரி அடுத்த நுணாங்குப்பம் பாலத்தில் சென்றபோது எதிர் திசையில் வந்த கார் முன்னால் சென்ற பள்ளி வாகனத்தை ஓவர்டேக் செய்ய முயன்றபோது சந்தோஷ் பைக் மீது பயங்கரமாக மோதியது. பைக்கில் இருந்து தூக்கி வீசப்பட்ட சந்தோஷ் பாலத்தின் கீழே ஓடும் சுண்ணாம்பு ஆற்றில் போய் விழுந்தார். கார் மோதியதில் மற்றொரு டூ வீலரில் வந்த பூர்ணாங்குப்பத்தை சேர்ந்த பெண் ஒருவர் பலத்த காயமடைந்தார். போலீசார் தீயணைப்பு மீட்புக் குழுவினர் வந்தனர். அருகில் உள்ள படகு குழாமில் இருந்து படகு வரவழைக்கப்பட்டு சந்தோஷ்குமாரை ஆற்றில் தேடினர். சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலான தேடுதலுக்கு பின் சந்தோஷ் சடலமாக மீட்கப்பட்டார். காரை ஓட்டி வந்தவர் விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பியோடிவிட்டார். அவரை போலீசார் தேடி வருகின்றனர். இந்த விபத்தால் சுமார் 3 மணி நேரத்திற்கு மேலாக நோனாங்குப்பம் பாலத்தில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது.